அவங்க கார்த்திகை நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். அந்த கம்பீரமான தோற்றம் அவங்ககிட்ட இருக்குது. ஆதிகால பரிகார கோயில் ஒன்று உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் சக்கரத்தாழ்வார், அந்த கோவிலுக்குள்ளே போனீங்கன்னா சக்கரத்தாழ்வார்னு ஒரு ஆலயம் இருக்குது உள்ளுக்குள்ளே. அந்த சக்கரத்தாழ்வார் கோயிலில் போய் அந்த கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலுக்குள்ளே 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து அந்த அமோனிஷிய பவர் கிடைக்க வரைக்கும் உட்காந்து அந்த பவரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அன்னையிலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுடைய நட்சத்திர தோஷ நிவர்த்தியாகி அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க. என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக, அது உங்களுடைய கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கே நீங்கள் போனால் இன்னும் சிறப்பு தான். அப்படி இல்லாத நாள் பார்த்து நீங்கள் எப்படி வேணால் போய்க்குங்க. ஆனால் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரம் போகிறது சிறப்பு. இந்த சக்கரத்தாழ்வாருங்கிறது தான் உங்களுடைய கோவில். அது ஸ்ரீரங்கத்துக்குள்ளே இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், ஸ்ரீரங்கநாதர்னு போடுங்க. ஸ்ரீரங்கநாதருங்கிறது பெருமாள் ஆண்டாள் கோயில். அங்கே கருடாழ்வார் இருக்கிறார், மிகப்பெரிய கருடாழ்வார் இருக்கார். அந்த கருடாழ்வாருக்கு உலகத்திலேயே கருடாழ்வார் அதை விட பெருசு எதுவுமே இல்லை. அவ்வளோ பெரிய கருடாழ்வார் ஸ்ரீரங்கநாதரை பார்த்து ஆசீர்வதிக்கிறாரு. அந்த கோவிலுக்குள்ளே சக்கரத்தாழ்வார் இருப்பார். இதுதான் கார்த்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு சூட்சமமான கோவில். இந்த ஆதிகால பரிகார கோயிலுங்கிறது இதுதான். இந்த ஆதிகால பரிகார கோயிலை இது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆர்டராக சொல்லிட்டு வரோம். இதை கண்டிப்பாக செய்யுங்க, நல்லதே நடக்கும்.